உங்களுடைய மனதை வென்ற அரசியல் தலைவர் யாருங்க? அரசியல் தலைவர்னு நான் யாரையும் சொல்லவே மாட்டேன். இவங்க கவுன்சிலர் அம்மா தான் இத்தனைக்கும். தான் யங்ஸ்டர்ஸாக நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து அவங்க பதவியில் இருக்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பதவியில் உட்கார வச்ச நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசிச்சு நம்ம யாரை கொண்டு வரணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சீமான். எதனால் அவர் சொல்கிறதுக்கான காரணம்? தமிழ் தான். மனதை வென்ற அரசியல் தலைவர்னா ஸ்டாலின் தான். எங்கள் அப்பா டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் டு பி ஃப்ரங்க் நமக்கு யார் வந்தால் நல்லது செய்வாங்க. மக்களுக்காண்டி எனக்கு தெரிஞ்சு என் மைண்டில் வரல, டக்குன்னு யாருமே வரல. இவர் சீமான்லாம் தெரியாதுங்களா? சீமான்லாம் தெரியும், பட் அவரை தாண்டி வந்தவங்க ஃபேஸ் தானே நம்மளுக்கு ஞாபகம் வரும். 2024 புது வருஷத்தில் ஒரு தேர்தலும் வருது. மக்கள் எப்படி இருக்கணும், அந்த தேர்தலை எப்படி அணுகணும்னு ஏதாவது சொல்கிறதா சொல்லுங்கள். சகோதரி, இந்த 2023 முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வருட காலத்தில் இந்த தலைவர் வந்து மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்னார், மக்களுக்காக குரல் எழுப்புறாரு, மக்கள் பிரச்சனைக்கு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி உங்கள் மனதை, குறிப்பாக பெண்கள் மனதை வென்ற ஒரு அரசியல் தலைவர் யார் சகோதரி? சீமான். எதனால் அவர் சொல்கிறதுக்கான காரணம்? தமிழ் தான். தமிழை பற்றி நல்லா பேசுவார், தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதனால தான். அவர் பேசுறதுல இந்த கருத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், அந்த மாதிரி எதனா சொல்ல முடியும்? அதாவது தமிழை உயர்த்தி பேசுவார், மற்ற எந்த லாங்குவேஜும் தப்பு சொல்ல மாட்டார், தமிழ் உயர்த்தி பேசுவார். அதனால் இந்த ஒரு வருடத்தில் அவர் பண்ண சம்பவங்களில் இது கொஞ்சம் தரம்பா அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா? எல்லாரையும் வச்சு செஞ்சது தாங்க. ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? புயல் வந்தது இல்லையா, அப்போ முக ஸ்டாலினை வச்சு செஞ்சார்ல, அதுவும் பிடிக்கும். அப்புறம் வேற எதுவும் ஞாபகம் வர மாட்டேது. இந்த விஜயகாந்த் இறந்துட்டாரு, என்ன சொல்றது, எங்களுக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவர் இருக்கும்போது நீங்கள் கண்டுக்கல தானே யாருமே? நாங்கள் கண்டுக்கிறோம், ஒரு ஆள் கண்டுக்கினா போதுமா சொல்லுங்க? நாங்கள்லாம் கேப்டன் கொடியே வச்சுருந்தோம். சரிக்கா, இப்போது அவர் போனதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே வருத்தப்படுறோம். இப்போ அந்த மாதிரி இந்த தலைவரும் கத்திட்டு இருக்காரு, ஆனால் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் நிகழ்காலத்தில் இருக்காங்களா? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. அந்த தலைவர் பேர் சீமான். எதனாலக்கா அவரை சொல்கிறீங்க? இவங்களாம் வந்து எதுவும் பண்ணல, அவர் வந்து எதனா பண்ணுறாரா பார்ப்போம் தான். உங்களுக்கு தெரியுமா சீமான்? தெரியும். அவர் பேசுறதுல ஏதாச்சும் சொல்ல முடியுமா, இந்த விஷயம் நல்லா பேசுவார் அப்படின்ற மாதிரி? எங்கள் வீட்டுக்கார் வரலையே, அவங்க கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், சாமான் கொடுக்குறேன், செட்டு கொடுக்குறேன் சொல்ல மாட்டார். சொல்கிறாரு, பண்ணுவாரான்னு தெரியல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். உங்களுடைய மனதை வென்ற அரசியல் தலைவர் யாருங்க? அரசியல் தலைவர்னு நான் யாரையும் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவங்க கவுன்சிலர் அம்மா தான் இத்தனைக்கும். நாங்கள் விருதுநகர், ஆக்சுவலி சென்னை கிடையாது, இவங்க கவுன்சிலராக தான் இருக்காங்க. அரசியலுக்கு நான் எப்போயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், பாலிடிக்ஸ்க்கு மோஸ்ட்லி. மக்களுக்காண்டி நின்னாங்க அப்படின்னா விஜய் கண்டிப்பாக நின்றுப்பார்னு எனக்கு தோணுது. லைக் இப்போ ஃப்ளட்டு சென்னையில் வந்தப்போ அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். விஜய் ஆக்டர் விஜய் களத்துக்கு வரலைனாலும் அவங்களோட இயக்கத்துலேருந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ கூட நேற்று கூட ஒரு வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சு, அரிசி அந்த இதெல்லாம் தந்தாங்க. வேறு யாருமே அந்த மாதிரி மக்களுக்காக வந்து மக்களுக்காண்டி எனக்கு தெரிஞ்சு என் மைண்டில் வரல, டக்குன்னு யாருமே வரல. இவர் சீமான்லாம் தெரியாதுங்களா? சீமான்லாம் தெரியும், பட் அவரை தாண்டி வந்தவங்க ஃபேஸ் தானே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன் அப்படி? எதனால? அது தெரில. என்னக்கா? டெய்லி அப்டேட்டில் இருக்கிறதுனால மித்த ஃபேஸஸ் வந்து மெயினாக தெரியும். அவர் அப்டேட்டில் இல்லைன்றீங்களா? இருக்காரு, சீமான அதெல்லாம் இருக்காரு. ஆனால் இன்னும் மக்களுக்கு செய்கிறாரு, எவ்வளோ செய்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. ஏற்கனவே இருக்கிறது வந்து கலைஞர் இவங்களாம் எடப்பாடியில் ஏற்கனவே இருந்தவங்க. இவர் இப்போ வந்தார், இவர் அரசியல் வந்தால் தான் தெரியும். ஆனால் எப்படி செய்கிறார், இப்போ வந்து இவங்க அரசியல் இருக்கனால இவருக்கு செய்கிறாங்க தெரியும். சீமான் வந்து இன்னும் வரல, இல்லை வந்தால் தான் அவரோட எப்படி நான் செய்கிறான்னு தெரியும். அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அது தெரியாது, மக்கள்கிட்ட தான் கேட்கணும். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறீங்க? இப்போ இந்த இது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சிஎம் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஒர்க் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. முந்தி இருந்த அந்த இது வந்து சிஎம் எப்படி இருந்தாங்க, எடப்பாடி அவங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க இப்போ பேசுகிறது, போன வாட்டியே சான்ஸ் இருந்துச்சுன்னு நிறையா சொன்னாங்க, பட் லாஸ்ட் மினிட்ல வர முடியல. மேபி ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது எங்களோட ஒரு வந்து. சீமான் அவங்க பேசுகிறது பிடிக்கும். என்ன பேசுவாங்க, அதில் எது உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா அவர் பேசுறதுல? இந்த விஷயம் சொல்லியிருக்காரு, அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. விவசாயத்தை பற்றி நிறையா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அது எனக்கு பிடிக்கும். முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதனால பிடிக்கும். அது பிடிக்கும். அதனால அவங்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி பார்க்கணும். அவங்க வரணும்.
வரணும், நல்லா இருக்கும். எப்படி அவங்க ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கணுங்க. மக்களுக்காக இவர் நின்னார் களத்தில் அப்படின்ற மாதிரி உங்கள் மனதை வென்ற அரசியல் தலைவர் யாருக்கா? என் மனதை வென்ற அரசியல் தலைவர்னா ஸ்டாலின் தான். ஸ்டாலின். எதனாலக்கா? ஏதாவது காரணம்? இல்லை, இப்போ நிறைய பண்ணுறாரு எல்லாருக்கும். ஸ்டார்டிங்லாம் எப்படின்னு தெரியாது. இந்த மழைக்கு பார்த்தீங்கனாலே தண்ணியில் நல்லா வடிங்க. ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கண்ணா. நாங்களும் தண்ணியில் மாட்டிங்கன்னா. ஆனால் நாங்கள் இருந்த ஏரியாலாம் தண்ணி பயங்கரமாக இருக்கும். நாங்கள் தாம்பரம் தண்ணி நிறைய இல்லை, ஒரே நாளில் வடிஞ்சிச்சு. ஓகே, எங்கள் அப்பா டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் டு பி ஃப்ரங்க் நமக்கு யார் வந்தால் நல்லது செய்வாங்க இனிமே இந்த மாதிரி என்ன திட்டங்கள் சொல்கிறாங்க? திட்டங்கள் சொல்லுவாங்க எல்லாருமே. யார் செய்வாங்கன்றது இப்போ லேட் விஜயகாந்த் சார் அவர் நிறைய பண்ணுற பர்சன் தான். அவர் நிறைய பண்ணியிருக்காரு, ஆட்சியில் இல்லாமலும் நிறையா பண்ணியிருக்காரு. பட் இப்போ அந்த மனுஷன் இருந்திருந்தால் நமக்கு சிஎம் ஆயிருப்பார், அவர் நல்லா செஞ்சுருப்பாருன்னு நம்ம இப்போ ஃபீல் பண்ணுறோம். பட் அவர் இருக்கும்போது நம்ம ஓட் போட்டு அவரை கொண்டு உட்கார வைக்கல. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் செய்கிற பர்சனை நம்ம இனிமேல் மிஸ் பண்ணாமல் யார் நமக்கு நல்லவங்க நமக்கு செய்வாங்க அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் ஓட் பண்ணணும்னு இதை நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வர எலெக்ஷன் நான் கேட்குறேன். பிகாஸ் நம்ம இவங்க பண்ணலன்றதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் காரணம். அவங்கள உட்கார வச்சது நம்ம தான். ஸோ நம்ம இனிமேல் மக்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எதையும் எதிர்பார்த்து ஓட் போடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்ப்போம். அந்த பர்சன் வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஓட் பண்ணணும். அவர் நமக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவார், நமக்கு மிக்சி தருவார், நமக்கு லேப்டாப், அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாமல் நமக்கு நல்லது பண்ணுவார். அவ்வளோதான். அதை மட்டும் மைண்ட் பண்ணி ஓட் போடணும் மக்கள். நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க? கரெக்டு தான். எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. ஏன்னா அதுக்காக தான் இப்போ அவங்கள கொண்டு வர்றோம். முடிஞ்ச அளவு மக்களுக்கு அவங்க கமிஷன் அடிக்காமல் கொஞ்சம் ஆக்சுவலாக அது இருக்கும் தான், எல்லா சைடும் போகிறது போக அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மக்களுக்கு வந்தால் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஓகே. அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட் அங்கே போகையில் நமக்காக கொஞ்சம் பேசணும். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வராமல் நமக்காக நம்மளோட சைடு இருக்க ப்ராப்ளம்ஸையும் அவங்க கொஞ்சம் அங்கே வலியுறுத்தி சொன்னால் ஓகே. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2024 புது வருஷத்தில் ஒரு தேர்தலும் வருது. மக்கள் எப்படி இருக்கணும், அந்த தேர்தல் எப்படி அணுகணும்னு ஏதாவது சொல்கிறதா தான் சொல்லுங்கள். தேர்தல் நேரத்தில் குறிப்பாக மக்கள் எப்படி நடந்துக்கணும்? அப்போதைக்கு அவங்க கொஞ்சம் சிந்திச்சு காசு வாங்காமல் நடந்துக்கணும். அதுதான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட எக்கனாமி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ ரொம்ப லோ லெவலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது தேவைப்படும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க தான் போகிறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொன்னாலும் கொடுத்தாலும் வாங்க தான் போகிறாங்க. அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. பட் யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் மைண்டில் நல்லா யோசிச்சு இவங்க வந்தால் வாங்கினாலுமே வாங்கிட்டு ஒரு நல்ல தலைவருக்கு போடுறது பெட்டர். எப்படி அவங்க அவங்க சம்பாரித்த காசை இங்கே நமக்கு கொடுக்கல, நம்ம வரி பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அதை தான் இங்கே திருப்பி கொடுக்குறாங்க. வாங்குறது வாங்காத அவங்க இண்டிவிஜுவல், அதை தப்பு சொல்ல முடியாது. பட் ஓட்டு போடுறது கொஞ்சம் நல்லா யோசிச்சு அவங்கவுங்க ஏரியாவுக்கு அவங்கவுங்க இதுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுதான் யங்ஸ்டர்ஸாக நாங்கள் இந்த வாட்டி அவங்க பதவியில் இருக்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பதவியில் உட்கார வச்ச நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசித்து நம்ம யாரை கொண்டு வரணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு நம்ம கிடையாது. வந்துட்டாங்க, அவங்க பண்ணுறாங்க, பண்ணல, இயர் ஆஃப்டர் அவங்க பண்ணியிருந்தா திருப்பி அவங்க வருவாங்க, பண்ணலைன்னா அவங்க வரமாட்டாங்க. தட்ஸ் இட். சரி, ரொம்ப நன்றிங்க சார். ஹாப்பி நியூ இயர். நன்றி.